அனைத்து மைவித்திரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, கம்பெனி மைவித்திரி கம்பெனி எம்டி வந்துட்டு இப்போ ஜெயிலுக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியே வரத்துக்கு எவ்வளவோ போராடிட்டு இருக்கா அப்படி. ஆனால் இதுக்கு முன்னாடியே வெளியில் இருக்கும் பொழுதே அவர் நம்ம கம்பெனிக்காகவும் நமக்காகவும் எவ்வளவோ போராடி நம்ம கம்பெனி மேலே பொய்யான வழக்க போட்டவங்களை எதிர்த்து எவ்வளவோ போராடி இருக்காரு. அந்த வீடியோவை உங்களுக்காக இதை வெளியேற்றுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. சரிங்களா? கார்பரேட் நிறுவன சதியினாலேயும் அரசியல் சதியினாலேயும் எவ்வளவோ அவர் மன உளைச்சல் மற்றும் அலைச்சலுக்கு முற்பட்டு எவ்வளவோ நமக்காக எவ்வளோ போராடிருக்காங்கன்னு நீங்களே லைவாக பார்த்து தெரிஞ்சுக்காங்க. நீங்க சொல்ற தப்பு ஏத்துக்க முடியாது. நியாயம் தான் வந்திருக்காங்க. நான் சாக தயாராகிறேன் மக்களுக்காக. மக்களே கொஞ்சம் கவனிங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்ம கம்பெனி மேல அனாவசியமா அவசர கதியில ஒரு பொய் வழக்கு அரசியல் பிரச்சனைல ஒரு கட்சியினுடைய மாவட்ட பிரதிநிதி கொடுத்த ஒரு புகாரின் பேர்ல அவர் தொடர்ந்து 9 மாசமா புகார் கொடுத்து டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு அதிகாரி ஆபீஸுக்கும் போய் டெய்லி உட்கார்ந்து பிரச்சனை பண்ணி ஒரு லெவலில் பிரஷர் ஆகி அதிகாரிகளுடைய நெருக்கடி தாங்க முடியாம அவருடைய அந்த பெட்டிஷன் ஏற்று ஒரு அவசர பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் இருக்கிற எந்த செக்ஷனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நம்ம டெபாசிட் வாங்கல, முழுக்க மக்கள் தான் செயல்படுறோம். நம்ம கம்பெனி என்ட்ரி ஃப்ரீ தான். இது தெரிஞ்சிருந்தும் அந்த அதிகாரி வழக்கு போட்டிருக்காரு. இதை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன். பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்ன தோணும்? அந்த கூட்டத்தில் இருந்த நானும் ஒருத்தன். அது என்ன கம்பெனிக்காக என்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது, என்ன பிரச்சனை எல்லாத்தையும் பார்க்க நேராகவே போயிருந்தேன். ஆனால் அங்கே வந்துட்டு அரசியல்வாதி இந்த ஒரு பாமக கட்சி நிர்வாகி அசோக் ஸ்ரீநிதி அந்த ஒரு நபர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக நம்ம மக்கள் எத்தனையோ லட்சம் பேர் அங்கே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு கலந்துக்கிட்டதன் ஒரு புரோஜனமாக கூட ஒரு ஆக்ஷன் கூட எடுக்கலை. அந்த அளவுக்கு செயல்படுறாங்க. இது மக்களுக்கான அரசாங்கமா இல்லை அவங்களுக்காக நாம் இருக்குமானே எனக்கு தெரியல. ஒன்றுமே தெரியல எனக்கு. இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் போய் கலந்துருக்கோம். இப்போ நானாக போய் அதில் கலந்துருக்கேன். இப்போ கலந்துக்கிட்டதுனால அத்தனை பேர் கூட்டிருக்காங்களே, எங்களுக்கு ஒரு நியாயம் வேணுமா இல்லையா? அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஏகப்பட்ட பேர் அரசு அதிகாரிகள் அங்கே வந்திருந்தாங்க. ஆனால் நாங்கள் கொடுத்த ஒரு மனுவை ஒரு பரிசீலனையும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இத்தனை மக்கள் வந்திருக்காங்க, பல லட்சக்கணக்கான மக்கள் அங்கே வந்திருந்தாங்க. அவங்கவுங்களுடைய சொந்த காசை போட்டு தான் வந்திருந்தாங்க. நானே போயிருக்கிறேனாக்கா நானே என்னுடைய சொந்த செலவில் போயிட்டு தான் போயிருந்தேன். அங்கே கம்பெனி சார்பெல்லாம் யாருக்கும் அப்படி கிடையாது. நானே தன்னிச்சையாக தான் போயிருந்தேன். எதுக்காக? நம்ம கம்பெனியும் நாமளும் நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான். அந்த எந்த காரணத்துக்காக போனோமோ அது அடுத்து அரசியல் சூழ்ச்சியினால் பெரிய பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து அவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க. நாம தான் வந்துட்டு ஐயோ கம்பெனிக்கு எதுவும் ஆகி போயிருமோ, எதுவும் ஆகி போச்சா, வருமோ வராதா, இப்படி பதட்டத்துலேயும் பயத்துலேயுமே இருக்கிறோம். இந்த பதட்டமும் பயமும் ஒரு கடுகளவு கூட வேண்டாம். நிச்சயம் கம்பெனி எம்டி சார் வெளியே வருவாப்படி, நமக்கு பேர் போடுவாப்படி, அடுத்த லெவலுக்கு கம்பெனி ரன்னாக தான் போகுது. உலகத்திலேயே தலை சிறந்த கம்பெனி மைவித்திரி ஆர்ட்ஸ். இது நான் இப்போ சொல்கிறேன். நம்ம எம்டி வெளியே வந்து செய்வார். 100% அதை செஞ்சு காட்டியே தீருவார். அதுக்கு சாட்சி நானே.